வெல்கம் டு கலைகள் ஏறலாம் சேனல். இன்றைக்கி விசாரத்து பூர்வாரத் 5th ரோமனில் 15 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கோட்டர் और कुटीर कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. இதில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு இன்றைக்கி என்னது? கோட்டர் और குட்டீர். கோட்டர்னா ஒரு குடிசையும் ஒரு இதோட ஒரு பறவையோட கூடும். ஓகே, அதுதான் அந்த கதையோட இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா सियाराम शरण गुप्ता. प्रस्तावना इंट्रोडक्शन. कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. ஒவ்வொரு ஸ்டோரி ரைட்டருக்கும் அவங்களுக்குன்னு ஓன் ஒப்பீனியன் இருக்கும், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும். यहाँ बहुमान्य तत्वों के आधार पर கோட்டர் और कुटीर कहानी की आलोचना की जाती है. இதில் நம்ம சில தலைப்புகளில் எடுத்து இந்த தலைப்பை பற்றி நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? அதை கீழ் கொண்ட என்னென்ன தலைப்பில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். லேக்கக் பரிச்சயம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த கவி பரிச்சயம் பார்க்க போகிறோம். அந்த லேக்கக் எழுதின ரைட்டரோட इंट्रोडक्शन. कोटर और कुटीर नामक कवि कहानी श्री सियाराम शरण गुप्ता जी की कहानी है. उनकी रचनाओं में காந்திவாத் கி சாப் மில்தி. அவர் எப்படின்னா அந்த சத்தியாகிரக அகிம்சையோட சாயல் தெரியும். உன்கி கஹானியாம் வேதனா அவர் கருணாசே சனிகை. அவரோட வேதனை அதாவது ரொம்ப நம்ம மனசில் இறுக்கமாக நம்மளோட ஒன்றிச்சு அவ்வளோ கஷ்டங்களை வேதனையை தரக்கூடிய மாதிரி கருணை நிறைஞ்சி கருணையும் இருக்கும், பிட்டியும் சேடும் கலந்த மாதிரி கதை எழுதுவார். शीर्षिकना टाइटल. कोटर में रहने वाली चिड़िया को कुटीर में மார்க்கதர்ஷன் மில்தாக. ஒரு குட்டீருக்கு அந்த ஒரு கோட்டர் மே ரகனை வாழை சிடியா. கோட்டர்னா ஒரு நெஸ்ட்டில் வாழக்கூடிய ஒரு கூட்டில் வாழக்கூடிய ஒரு சிடியாவுக்கு ஒரு குடிசையை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் மார்க்கதர்ஷன் அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு மனமாற்றம், ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அதுதான், அதனால தான் அந்த டைட்டில் என்னது இருக்குது, ஆப்டாக இருக்குது. கோட்டர் और कुटीर दोनों की परिस्थिति एक जैसी ही है. ரெண்டு சுச்சுவேஷனுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஒரே சேம் சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் அவர் கதையை ரைட் பண்ணியிருப்பார். அதனால தான் இந்த தலைப்பு ஆப்டாக இருக்குது. வெரி என்னது கரெக்டாக சரியான மிகச்சரியான தலைப்பாக இருக்குது. இஸ் தரக் இஸ் கஹானி கே லியே கோட்டர் और कुटीर உச்சித் और உத்தம शीर्षिक. இதுதான் கரெக்டான அண்ட் கிரேட், கரெக்டாக ஃபென்டாஸ்டிக்காக அவர் உத்தம, இதுதான் தலை சிறந்த தலைப்பாக இருக்கும். வேறு எந்த தலைப்பையும் வச்சாலும் என்ன பண்ண முடியாது, இதுக்கு ஈக்குவலாக வராது. கஹானிக்கா சாரான்ஸ். இப்போ நம்ம அந்த கதை கோட்டர் और குடீரோட கதையை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ओके. हिंदी साहित्य में चातक नामक पक्षी के बारे में बताया गया है. चातक नामक पक्षीना அது ஒரு பேர்டு. ஓகே, சாத்தக் அப்படிங்கிறது ஒரு பறவை. அந்த பக்ஷி என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு குக்கு மாதிரி தான் இருக்கும். அந்த பக்ஷி தண்ணியை எதில் குடிக்கும்னா மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் தான் அது குடிக்கும். அந்த வகையை சேர்ந்த அதோட கேரக்டர் அப்படி. அதுதான் சாத்தக்கு அப்படிங்கிறது. குக்கு மாதிரி ஒரு பறவை, குட்டி பறவை. அந்த பறவை என்ன ஹேபிட் உள்ளது, என்ன ஸ்பெஷல் அதுக்கிட்ட அப்படின்னா அது மேகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பியூரான வாட்டரை மட்டும்தான் என்ன பண்ணும், குடிக்கும். அந்த மாதிரி ஒரு பறவை. அதுதான் அதோட அப்படி தான் குடிச்சு பழகும். அவங்களோட ஃபேமிலியே என்ன பண்ணும், அந்த பறவைகளின் கூட்டமே அப்படி தான் இருக்கும். ஓகே, அதுதான் அதோட ஸ்பெஷல். ऐसा कहा जाता है कि चातक काले மேகம்னா என்னது, பிளாக்காக இருக்கிற மேகங்களில் இருக்க அந்தர் அப்படி சோஞ்ச் ரக்கர், அந்த மேகத்துக்குள்ளே அந்த அழகை விட்டு தான் என்ன பண்ணும், ரக்கர் பானி पीता है, தண்ணியை குடிக்கும். பூமி பர் பகனே வாலே பானி நகி பீத்தா. பூமியில் இருக்கிற தண்ணியை என்ன பண்ணாது, அதாவது பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா நதியில் இருக்கிறதோ ஒரு குளத்தில் இருக்கிறதையோ ஒரு கடலில் இருக்கிறதையோ அந்த தண்ணியவோ அது குடிக்காது. ஏக் பார் கையி தினோம் சே, ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நிறைய நாள் ஒரு வாட்டி நிறைய நாள் பானி நகி பர்சாத்தா, மழை பொழியவே இல்லை, மழை பெய்யவே இல்லை. ஏக் பேட் கி கோட்டர் மே
தோ சாத்தக் பைட்டே தே 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த 2 பறவை வந்து அந்த உட்காந்துருக்கா 2 குக்குவும் உட்காந்துருக்குது. ஏக்கு வந்து பாபு தா, ஒன்று வந்து அப்பா, இன்னொன்று யார் அவர் தூஸ்ரா உஸ்கா பேட்டா அதோட சன்னு. பியாஸ் கே மாரே தோனும் பரேஷான் தே, ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மழையே பெய்யலை. ஆனால் 2 பேரும் அந்த அவங்களோட நெஸ்ட்டில் இருக்காங்க, கூட்டில் மரத்து மேலே இருக்கிற கோட்டன்னா ஒரு நெஸ்ட், அந்த நெஸ்ட்டில் இருக்காங்க, கூட்டில் இருக்காங்க. தண்ணி தாகம் எடுக்குது, பியாஸ்னா என்னது தாகமாக இருக்குது, சாவக்கூடிய நிலமையில் இருக்காங்க. ஓகே, பேட்டா போலா பையன் வந்து சொல்கிறான், அதாவது பையன் மீன்ஸ் அது பையன் பக்ஷி, அந்த குட்டி பையன் இருக்காங்களா, அந்த பறவையோட குட்டி பறவையோட பையன் வந்து சொல்லுது, மகம் பறவை வந்து சொல்லுது, கி மேம் காலே பாதல் கா இந்துசார் நகி கர் சக்தா, என்னால் என்ன பண்ண முடியலை, அந்த கருப்பு மேகத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க முடியல, இந்துசார் வெயிட் பண்ண முடியலை. மேம் கையி ஜாக்கர், எங்கேயாவது போயிட்டு ககின் ஜாக்கர் பானி பீவுங்க, நான் எங்கேயாவது போய் தண்ணி குடிக்க போகிறேன், போங்கப்பா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, மழை பொழிகிற வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியாது, காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அந்த பையன் சாத்தக் பறவை இருக்குல்ல அது வந்து சொல்லுது. பாபு போலா, அதுக்கு அந்த அப்பா பறவை வந்து சொல்லுது, கி இஸ்கா அப்பனி ஜாதி கா கௌரவ் ரக்னாக, அதுதான் ஹம்கோ அப்பனி, நம்மளுக்குன்னு ஒரு என்ன இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது, ப்ரைடு இருக்குது. அதாவது நம்ம எப்போவுமே எங்கேருந்து தான் தண்ணி குடிக்கணும், மேகத்துலேருந்து வருவோம், அதுதான் நம்மளோட குடும்ப அடையாளம், நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கௌரவம். தன்ஷியாம் ஜலத் ஹி சாயேகா தோடா இந்துசார் கரோ, கொஞ்ச நாள் இன்னும் பொறுத்துக்கோ, எப்படி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தண்ணி கிடச்சிரும், அதனால் கொஞ்ச நாள் நீ ஜல்தி சாயேகா, சீக்கிரமாக மழை பொழிஞ்சிரும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அப்பா பறவை வந்து சொல்லுது. பேட்டா போலா கி மேம் கங்கா கா பானி பீனே ஜாராகும். அப்போ நான் அது உடனே ஐடியா சொல்லுது, நான் கங்காவோட தண்ணி என்னது புனிதமாக இருக்கும், அப்போ ஆனால் அந்த தண்ணியை போய் நான் என்ன பண்ண போகிறேன், குடிக்க போகிறேன். ஆசா ககக்கர் இப்படி சொல்லிவிட்டு வக் சாத்தக் உட்னே லகா, பறந்தும் போயிடுச்சு, சொல்லிவிட்டு நான் அதை போய் குடிக்க போகிறேன், கங்கா ஜலத்தை போய் நான் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, பறந்து போயிடுச்சு. உட்டே தக்கர் வக் சாத்தக் ஏக் பேடு பர் பைட்டா, ரொம்ப பறந்து உட்டேன்னு இந்த ஃப்ளை பண்ணி என்ன போயிடுச்சு, தக்கர் டயர்ட் ஆகிடுச்சு. சாத்தக் ஒரு பேடு மரத்தில் போய் உட்கார்ந்தாச்சு. உஸ் பேட்கே நீச்சே, அந்த மரத்துக்கு கீழே நீச்சே புத்தன் நாமக் விருத்த லேட்டாத்தா, ஒரு புத்தன் நாமக் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவர் பேர் வந்து புத்தன், அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. உசே பக்ஷஹாத் கா ரோக்தா, அவங்க அது வந்து என்னது ஆகிட்டு, அவருக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்குது. ஓகே, பக்ஷஹாத் அதுவும் வறுமையில் இருக்கிற ஒரு ஆள் அவர், சரி, வறுமை, அவங்களுக்கும் வேலை இல்லை, ஒரு வருமானம் இல்லை, ரொம்ப வறுமையில் இருக்காங்க. வக் ஹில்பி நகி சக்தா, அவங்களால எழுந்திரிக்கவும் முடியல, எந்த வேலையும் செய்ய முடியல, அவங்க அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க, டயர்டாகி அப்படியே இருக்கிறாங்க, வறுமையில் பசியில் வாடிக்கிட்டு இருக்காங்க. வக் அத்தியந்த கரீப் தான், அவ்வளோ எளிமை, அதாவது ஏழ்மைன்னா அது புவர், பாவர்ட்டி. ஓகே, வக் அப்பனே பேட்டே கோகுல், அவங்க அப்பா பேர் தான் புத்தன், பையன் பேர் என்னது கோகுல், கே சஹாரே ஜி ரகாத்தா, அவங்க பையனோட பேர் என்னது கோகுல், அவரும் அந்த கோகுலும் புத்தனும் தான் எங்கே இருக்காங்க, அங்கே அந்த மரத்துக்கீழே இருக்கிறாங்க. அவ்வளோ புவர், அவங்க அவ்வளோ வறுமையில் பசியில் வாடி வதங்கிக்கிட்டு இருக்காங்க. உஸ்கி குட்டீர் சமீப் ஹி தி, அதுக்கு பக்கத்தில் தான் அவங்க இருக்காங்கல்ல, அந்த மரத்துக்கு பக்கத்தில் அவங்களோட குடிசை இருந்துச்சு. குட்டீர் மீன்ஸ் அது ஹட்டு, குடிசை இருந்துச்சு. பேட்டா கோகுல் தேர் சே லோட்டா, இப்போ அவங்க அப்பா மட்டும்தான் அங்கே இருக்காரு, அவன் கொஞ்ச நேரம் கழித்து லேட்டாக வரான், கோகுல் வந்து லேட்டாக வரான். வக் அப்பனே பாப் சே போலா, அவங்க அப்பாட்ட சொல்கிறான், कि आज हमने नौकरी की मगर மஜ்தூரி நகி மிலேகி, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை வேலை கிடைக்கும்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவங்க அப்பா கிட்ட வந்து. ராஸ்தேமே, ஆனால் வழியில் ருப்பியோ சே பரா படுவா மிலா, ஒரு பர்ஸ் கிடச்சிது, பணப்பை வந்து எனக்கு கிடச்சிது, படுவா ஒரு பணம் நிறைஞ்ச ஒரு பை கிடச்சிது. மேனே பட்டு ஏ கே மாலிக், அந்த பர்ஸ் யாருதோ அவங்கக்கிட்ட, அந்த பண முடிப்பு யாருதோ அவங்கக்கிட்ட போய் நான் என்ன பண்ணிட்டேன், கோ படுவா வாபஸ் கியா, இன்றைக்கி நான் வேலைக்கு போகலப்பா, ஆனால் எனக்கு என்ன கிடச்சிது, ஒரு பர்ஸ் நிறையா
பணம் கிடச்சிது, பணத்தோடு இருக்கிற ஒரு பர்ஸு கிடச்சிது. அது யார் உரியவங்ககிட்டயோ அவங்ககிட்ட போய் நான் ஓனர்கிட்ட போய் அந்த பர்ஸை கொடுத்துட்டேன். உஸ்னே முஜே 2 रुपये दिए. அவங்க எனக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க, 2 ரூபா கொடுத்தாங்க. 2 रुपये 2 ரூபா கொடுத்தாங்க. மகர் மேனே வே रुपये नहीं लिए. நான் அதை வாங்கலை, நான் அந்த ருப்பையவே என்ன பண்ணலை, வாங்கலை. இஸ் பர் புத்தன் நே கஹா கி தும்னே ठीक किया. அதனால் அவங்க அப்பா வந்து உடனே சொல்கிறான், நீ வந்து கரெக்டாக பண்ணியிருக்கப்பா, நீ அந்த காசை வாங்காது தான் கரெக்டு அப்படின்னு. டீக் கியா, கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவங்க அப்பா. ஹம் 2 दिन भूख रखने से, நம்ம 2 நாள் பட்னியாக கிடந்தாலும் மர் நகி ஜாயங்க, சாக போகிறதில்ல. 2 days நம்ம வந்து ஹங்க்ரியாக இருக்க போகிறதுனால எதுவும் என்ன பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து உயிர் போக போகிறதில்ல. அதனால் நம்ம வேலை எப்போ கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உழைச்சி அதில் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மாங்கர் கானை, அதாவது பிச்சை எடுத்து, அதாவது ஒருத்தவங்கள்ட்ட இரவல் வாங்கி, கானை சே ஹமாரா சம்மான் மிட் ஜாயங்கா, நம்மளோட மதிப்பு என்ன பண்ணோம், தொலைஞ்சிரும், இழந்துருவோம். மிட் ஜாயங்கா, நம்மளோட மதிப்பை நம்ம இழந்துருவோம். அதனால் 2 நாள் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸப், இதை எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டே இருக்கா, சாத்தக் புத்திர சுன் ரகாத்தா, அந்த பையன் பறவை இருக்குல்ல, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. வக் கங்கா கா பானி பீனே கா இராதானா பிளான் छोड़कर अपने कोटर की और कोटर की ओर உடனே லகா, அந்த பிளானை விட்டுருச்சு. கங்கா பானி போய் நான் போய் குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுல, அந்த பிளானை விட்டுட்டு மனம் திருந்தி என்ன பண்ணிடுச்சு, நம்ம அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, நம்மளுக்குன்னு என்ன இருக்குது, ஒரு ப்ரைடு இருக்குது, ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விடக்கூடாது, கௌரவத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கே போயிடுச்சு, தன்னோட கோட்டருக்கே பறந்து போகுது. மேகு பானி பர்சானே லகே, அதுக்கப்புறம் மழையும் பொழிஞ்சுது. இதுதான் நம்மளோட கஹானிகா சாரான்ஸு. இப்போ கதோ பக்தன், அந்த கதை அந்த டயலாகு இதெல்லாம் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், கதை அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். கிசி பி கஹானி को आगे बढ़ाने के लिए कदो भक्तन ही सहायता करता है. ஒரு கதை நல்லா இருக்கணும் அப்படின்னா டயலாகு, கான்வர்சேஷன் இதெல்லாம் என்னது ரொம்ப முக்கியம். बच्चियों के कथन से ही उनके मनोभावों का पता चलता है. இப்போ நம்ம பக்ஷியோட கதை கேரக்டரும் வருது. அப்போ அதுலேருந்து நம்ம அதோட கேரக்டரிஸ்டிக்கும் அவங்களோட எண்ணங்களையும் ஃபீலிங்ஸையும் நம்ம இதில் பார்க்க முடியுது. கோகுல் அவர் புத்தன் கரீப் ஹை, அவங்களும் ஏழை. உன்கே கத்தன் சகஜ் அவர் பிரபாவசாலி ஹை, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடைமுறை வாழ்க்கையில் என்ன இருக்குமோ அதை தான் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. உன் தோனோம் கே கதன், 2 கதையுமே வந்து மிங்கிள் பண்ணுற விதம் பாருங்கள். சுன்கர்கி சாத்தக் புத்திரக்கா மனோபாவ் பதல்தாக, இந்த கதையை பார்க்கும்போது சாத்தக் புத்திரையோட அந்த பையன் பறவையோட மனோபாவம் என்ன பண்ணுது, மாறுகிறது. இஸ் தரக் இஸ் கஹானிக்கா கதோ பக்தன் உத்தமக, இதை மாதிரி கதையை அமைச்சிருக்கிறதுனால ரொம்ப அழகாக வந்து இந்த ஸ்டோரி வந்து வந்திருக்குது. பாத்திர சித்திரன், கேரக்டரிஸ்டிக், யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படின்னு எப்படி பிரித்து வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த ஸ்டோரிக்கு அப்படின்னா, தோனோம் சாத்தக்கு, அது அடுத்தது புத்தன் அவர் கோகுல் 2 பேரும். இஸ் கஹானிக்கு முக்கிய பாத்திரகம், இது இந்த 4 பேர் தான் என்னது இந்த कैरेक्टर मेन कैरेक्टराக இருக்காங்க. சாத்தக் புத்திர பியாஸ் கே ஆகே கௌரவ் கோ துச்ச சமஜ்தாக, அதாவது இப்போ வந்து தாகத்துக்கு முன்னால் கௌரவத்தை வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சது, இதுவெல்லாம் ஒன்றும் இல்லை, கௌரவம்லாம் முக்கியம் கிடையாது, நமக்கு பசி தாகம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சது. அதான் துச்ச சமஜ்தாக. கரீபி ஏழை, அதை பார்த்த உடனே கோகுல் கௌரவ் கோ பச்சாத்தாக. ஆனால் ஒரு ஏழையாக இருந்தாலும் கோகுல் வந்து என்ன பண்ணல, அந்த அவர் கொடுத்த 2 ரூபாயை வாங்கலை. ஒருத்தவங்கள்ட்ட நம்ம உழைக்காமல் நம்ம எதுக்கு வாங்கணும், ஏழையாக இருந்தால் கூட அவனுக்கு காசே கிடையாது, இன்றைக்கி சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட அவன் பிச்சையோ யாருக்கிட்டையும் இரவலோ என்ன பண்ணலை, வாங்கலை, காசை வாங்கலை. அப்போ அது கௌரவத்தை அவன் காப்பாற்றுறான். அதுதான் ஷரீரிக்கு கஷ்ட போக்னே பர் பி புத்தன் மான் கோ படா மான்தாக. இப்போ அவன் வந்து எழுந்து அவனால் நடக்க முடியாது, அப்படிப்பட்ட கஷ்டத்துலேயும் புத்தன் வந்து எப்படி நினைக்கிறான், அவன் பையன் செஞ்சது கரெக்டு, ஆமாம் அவன் வாங்காமல் இருந்தது கரெக்டு அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. அப்போ இதில் வந்து அதுதான் கௌரவம்னு அவனும் நினைக்கிறான். நம்ம வந்து
பிச்சை எடுக்கிறதையோ யார்ட்டையும் கையேந்தி வாழணும் அப்படிங்கிறது கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி. சாத்தக்கு பிதாபி யகி கர்த்தா, அதே மாதிரி தான் மழை பெஞ்சாதான் நான் அந்த தண்ணி குடிப்பேன். இஸ் தரக் சப் கா சரித்திர சித்திரன் ஹூப் ஹூவாக, இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் எப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இதில் நமக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. பாஷா சைலி, லாங்குவேஜ் எப்படி கையாண்டிருக்காங்க. ஈஸ் கஹானிக்கு பாஷா சைலி சரல்க, ஈஸியாக இருந்துச்சு. மான் கே சம்பந்தமே ஹோனே வாலே சம்பாத் மே சான்ஸ்கிருதி சப்தோம்கோ பிரயோகுவாக. இப்போ மானம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துலலாம் நிறைய சமஸ்கிருத வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்மே ஷைலி மே கம்பீர்தா ஆகி ரொம்ப நல்லா கையாண்டிருக்காரு. ரொம்ப எஃபர்ட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. ரொம்ப போல்ட்னஸாக இருக்குது. புத்தன் அவர் கோகுல் கி தரித்திரதா கே வர்ணன், அவங்களோட ஏழ்மை எப்படி வர்ணிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அந்த மொழியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர்ணன்மே சகஜ் பாஷா எளிமையான மொழியில் பிரயோகுவாக யூஸ் பண்ணியிருக்காரு. யக் ஷைலி மன்மே வேதனா பைத்தா கர்த்திக, இதை நம்ம படிக்கும்போது நம்ம மனசில் என்ன இருக்கும், வேதனை தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஆழமாக நம்ம மனசில் பதிகிற மாதிரி அந்த எழுத்துக்களை இருக்குது. தேஷ்கால், அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அந்த காலத்தில், அந்த கதை இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரியோட என்விரான்மெண்ட்டையும் பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கதா ஜிஸ் கால் அவுர் தேஷ்மே கட்டிக உஸ்கே பாரமே, எந்த காலத்தில் எழுதப்பட்டதோ அதை பற்றி, உஸ்கே பாரமேனா ஆல் அபவுட் தேட் மேம் லேக்கக்கு குச் பத்தாத சொல்லியிருக்காரு. என்னென்னா இஸ்மே பாடக்கோம் को कहानी को समझाने में लाभ होता है. இதை படித்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், லாபம் இருக்கும். लेकिन यह कहानी रूपक है, ஆனால் இது ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. और सामान्य ரொம்ப எளிமையாகவும் இருக்குது. किसी दर्शन किसी निर्देश के बिना ही समझी जा सकती है. எல்லாருமே என்னது இதை ஒரு சமம் இல்லை, ஒரு நியாயமற்ற செயல் அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஜட்ஜ் பண்ணுற மாதிரி தான், எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி எழுதியிருக்காரு. இசிலியே லேக்கக் நே இஸ் சம்பந்தமே அதிக் நகி கஹாக, அந்த தேச காலத்தை பற்றி சொல்லலை. ஏன்னா ரொம்ப கரெக்டாக ஸ்டோரியை மட்டுமே அவர் லைன் அப் பண்ணி போனதுனால என்விரான்மெண்ட் பற்றி ரொம்ப அதிகமாக அவர் சொல்லலை. உத்தேசிய கரீபிமே இமான்தாரி, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டாக இருக்கணும். கஷ்டக்கே ஆகேனா, கஷ்டமாக இருந்தாலும் ஜூக்கர் மான் பனாயா ரக்னா தோனோ மகான் குண்க, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கரீபி புவராக இருந்தாலுமே நம்மளுக்குன்னு உள்ள ப்ரைடை, கௌரவத்தை, நம்ம மானத்தை விடக்கூடாது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. இன் குணோம் கா ஆதர்ஷ ஸ்தாபித் கர்னாகி இஸ் கஹானிக்கா உத்தேசிக்கா, இந்த கௌரவத்தை எப்போவுமே விடக்கூடாது. நமக்குன்னு இருக்கிற ஐடென்டிஃபையை விடக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கும், நம்ம இனத்துக்குன்னு ஒன்று இருக்கும், மொழிக்குன்னு இருக்கும், நம்ம நாட்டுக்குன்னு இருக்கும். அப்போ அதை எல்லாத்தையுமே நம்ம அதுக்கு இழுக்கு வர்ற மாதிரியோ அதை கீழாக்குற மாதிரியோ நம்ம எந்த காரியத்திலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட ஏமாக இருக்குது. உபசங்கர் உத்தம சைலி और ऊंचे उद्देश्य के कारण यह कहानी हम पर अपना प्रभाव डालती है. இப்போ இதில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்த உத்தேசம், இந்த ஏம் ஆகட்டும், இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களாகட்டும் நம்மளை எப்போவுமே உயர்த்தணும், நம்மளோட கேரக்டரை இன்னும் அடுத்த படிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த கதை ரொம்ப அழகான அருமையான கதை. சச்முச் எக் அனுபவம் கஹானிக, இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கதை. நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாயிண்ட்டை இது சொல்லுது அப்படிங்கிறது தான் உத்தேசிய கன்க்ளூஷன். நீங்கள் உபசங்காரில் கொடுக்கணும். தன்யவாத்.